சட்டமன்ற உறுப்பினர் 2 வாட்டியும் வந்து திமுக தான் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ திமுக ஆளுங்கட்சி. நான் என்ன கேட்கறேன்னா, இங்க இந்த சீவரம் மொத்த பகுதியிலையும் இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருமே சாட்சி இருந்தா நீங்க கை தூக்கி இப்பயே வந்து இது பண்ணலாம். யாராவது வீடு கட்டும் போது எங்க கட்சி சார்பா சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ கவுன்சிலரோ யாருன்னா எங்க கட்சிக்காரங்க வந்து உங்கள்கிட்ட காசு கேட்கறாங்களா? இந்த 3 வருஷத்துல யார் வீட்லயாவது காசு கேட்டாங்களா? நான் அதிகாரப்பூர்வமா சொல்ல, யார் வீட்லயும் காசு கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷத்துல யார் யார் எவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பேச்சுக்கு உங்க வீட்டையே 50,000, ஒரு வீட்டுக்கும் 50,000 வாங்கிடுறாங்கண்ணே. என்ன ஒரு வீட்டுக்கும் 50,000 வாங்கிட்டு எலெக்ஷன் அப்போ வந்து 500 ரூபா நொட்டுறானுங்கண்ணே. இவங்க காசையே பிடுங்கி மொத்தம் இங்க ஒரு 25-30 வீடு கட்டுறாங்களா, அங்க ஒரு 50 வீடு 100 வீடு கட்டினா அவங்க கிட்டே காசை பிடிங்கி எலெக்ஷன் அப்போ வந்து 500 ரூபா கொடுக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி போன 10 வருஷம் நாங்க எதிர்கட்சி நாங்க போன வெள்ளத்திலையும் நலத்திட்ட உதவிகள் செஞ்சோம், வந்தோம், எல்லாம் பண்ணோம், சாப்பாடு கூட போட்டோம், எல்லாமே பண்ணோம். கொரோனா வந்தது, அப்பயும் அரிசி கொடுத்தோம். தலைமை கழகத்தால தளபதியே வந்து விழ்வாங்கி போனதையா உங்கள் குரல் கேட்டு வரம்புகளை யார் விதித்தார்? வரட்டும் ஒரு யுத்தம், எங்கள் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம் என்று சொல்லி என் தமிழை முதற்கண் வணங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றுக்கலை மிகுந்த தாயகமாம், கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடுகின்ற காவலன் தென்பாண்டி மண்டலமாம், நதியில் விளையாடி திறன் மடியில் தவழ்ந்த தமிழ்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்மன் இருந்தான், அரசியலும் உசீதனமாய் புலிசூட புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் அண்ணாகன் ஒக்கூர் மாசாத்தி ஒஞ்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனாம் நம்பி பாட்டெடுத்து அவன் தம்பி. எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாக யாப்பிலா பாடலும் யார் தரும் கவிதைகளில் மாப்பளா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பில்லா தமிழறிஞர் காலமெல்லாம் வீச்சிருக்கும் ஒரு சொல் உண்டென்றால் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் பெருமானை என் மனம் மெய் மொழிகளால் போற்றி புகழ்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெயரை சொன்னால் இமயமலையும் தனியுமடா. நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது என் தங்கம், இந்த நாட்டின் சிங்கம், பல ஏழைகளின் சொந்தம், தமிழின தலைவர், அஞ்சுக செல்வர், நம்மையெல்லாம் ஆளாக்கிவிட்டு இன்றைக்கு வங்க கலைஞர். அப்ப அந்த முரளி கபினுடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க? கொதிக்க இருக்கிற சுடுதண்ணியை தூக்கி அந்த திராவிடர் கழக தோழர்கள் மேல ஊத்திடுறாங்க. ஆனா அந்த கூட்டம் போயிட்டு அடுத்த திராவிடர் கழக கூட்டம் வந்து போராட்டத்தை தொடருது. அதை பார்க்கிற அந்த ஓட்டலுடைய உரிமையாளர் சொல்றாரு, தந்தை பெரியாரிடம் சென்று சொல்கிறார், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, என்னுடைய அறிவு கெட்டு இந்த செயல் நடக்கல, உங்க ஆளுங்க மேல தண்ணி ஊத்துனது எனக்கு தெரியாது, நாங்க எங்க ஹோட்டல்ல எல்லா சாதிகாரங்களையும் இனிமே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரு. அது அல்ல பெரிய செய்தி. அவர் மன்னிப்பு இப்படி கேட்டு அப்படி போறாரு. தந்தை பெரியார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னுடைய தொண்டர்களையும் தோழர்களையும் பார்த்து சொல்றாரு, இலே எக்காரணத்தை கொண்டும் இந்த முதலாளி வந்து என்னை பார்த்து மன்னிப்பு கேட்டது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா நாளைக்கு குடியரசு நாளைக்குல இந்த செய்தி வந்துடவே கூடாதுன்னு சொன்னார். காரணம், ஒரு தனி மனிதனுடைய சுயமரியாதையை தன் உயிரினும் மேலாக மதித்தவர் தந்தை பெரியார். ஒன்றிய அரசும் அதிலே கவனம் செலுத்தி அதற்குரிய தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் ஏன் பிச்சை எடுக்கிறார்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று எப்பொழுது சொன்னார்கள்? 1921ஆம் ஆண்டு. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 1971ஆம் ஆண்டே முத்தமிழறிஞர் கலைஞர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லங்களை தொடங்கி பிச்சை எடுப்பவர்களை எல்லாம் அழைத்து வந்து, இங்கே வா, நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய், உனக்கு என்ன தொழில் தெரியும், உனக்கு நான் அதற்குரிய உதவிகளை செய்து தருகிறேன், ஊக்கத்தொகை தருகிறேன், நீ பிச்சை எடுக்காதே.